வரன் தேடும் நண்பர்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியது முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் சங்கவி, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துல வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா சிஏ முடிச்சுட்டு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் எப்படி 30,000க்கு மேலே சம்பாதிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது நிறைய கம்பெனிக்கு ஆடிட்டிங் ஒர்க் பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா திருச்சியில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கும் எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் ஒரு டிகிரி முடித்த நல்ல ஒரு குணமான ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கக்கூடிய மணமகன் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக 2 வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒன்று முக்காட்டி வாடகைக்கு விட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா வந்து கவர்மெண்ட் ஜாபுங்க, அம்மா வந்து ப்ரைவேட் ஜாபில் இருக்காங்க. ஸோ இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்ணுங்கிறதுனால இவங்க லவ் பண்ண பையனையே வந்து இவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க. பட் ஒரு வருஷத்துலேயே அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு இப்போது 4-5 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. இப்போ விவாகரத்தும் வாங்கிட்டதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன சொல்ல வராங்கன்னா தனக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு மணமகன் வேணும்னு இப்போ இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா லாவண்யா, வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு எம்இ முடிச்சுட்டு இவங்க தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா கோவையில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு, அது இல்லாமல் நிலம் ஒரு 2 ஏக்கர் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா அம்மா 2 பேருமே விவசாயம் தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இவங்க வீட்டுக்கு 2 பெண்கள். இவங்க அக்காவுக்கு வந்து திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்களுக்கும் நல்ல இடத்துல தாங்க திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் இவங்களுக்கும் அவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால இவங்க பிரிஞ்சு விவாகரத்து வாங்கிட்டதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. அவங்கள படிக்க வச்சிட்ருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க தனிமையிலேயே இருக்கலான்னு தாங்க முடிவு பண்ணாங்க. பட் இவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப உடல்நிலை வந்து சரியில்லாமல் இருக்கிறதுனால இவங்க அப்பா வந்து கம்பல் பண்ணி கேட்குறதுனால சரி ஓகே அப்படின்னு இவங்க ஒத்துக்கிறாங்க. அதனால் தன்னையும் தன்னோட குழந்தையும் ஏற்றுக்கூடிய மணமகனாக இருந்தால் மட்டும் எனக்கு போதும், எங்களுக்கு வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காசு பண்ணலாம் பெருசாக இருக்கணும்லாம் இல்லைங்க, தன்னை நல்லா புரிஞ்சுக்கணும், தன்னோட குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு தான் இவங்க மீண்டும் மீண்டும் வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு சென்ட் பண்ணி இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் எந்தவித கட்டணமும் செலுத்த தேவையில்லை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.